என்னங்க காலையில நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா லட்சுமி, நாட்டு நடப்பு என்ன அதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல. எனக்கு பொழுது போக மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வாக்கிங்காவது போயிட்டு வாங்கப்பா. வேற உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டல சரியாயிடுச்சு. இருந்தாலும் உடம்பு கைகள்லாம் வலிக்குது. சிலவா நியூஸ் பேப்பர் படிக்கலாம்னு படிச்சுட்டு இருக்கேன். அதுவும் நல்லதுதான், நாட்டு நடப்பு என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா லட்சுமி, நானே இதை பக்கத்து வீட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா, நம்ம வீட்டில் தான் நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டோமே, எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? போன வாரம் வாக்கிங் போறப்ப ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். இந்தாங்க நியூஸ் பேப்பர் படிங்கன்னு. அதை வச்சிருங்க பத்திரமா, அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். உங்களோட பெரும் காமெடியா போச்சுங்க. அடிக்கடி நியூஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. போன வாரம் நியூஸ் இப்போ உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க. ஏ லட்சுமி, உனக்கு நான் காமெடியே, அப்பா எனக்கு சந்தோஷம் தான். அத்தை, இப்போ காலையில் என்னத்தை சமைக்கட்டும்? நேற்று இட்லி மாவு வரைச்சில, இட்லி ஊற்றி சாம்பார் வச்சிருமா? சரிங்க அத்தை. சுதா, காலையில சமைச்சு முடிச்சுட்டு 2-3 நாள் பிள்ளைங்களை கூட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. என்னங்க திடீர்னு போக சொல்றீங்க, என்ன விஷயம்? நீ தானே சொல்லிட்டு இருந்த முன்னாடி அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. சரி, நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா போக முடியல. இன்னைக்கு நீ போயிட்டு வா. நேற்று கூட பிள்ளைங்க நொச்சரிச்சுட்டே இருக்குங்க, அம்மா வீட்டுக்கு போறப்பா அம்மா வீட்டுக்கு போறப்பான்னு. சரி, அதான் அதுங்க ஆசையும் கெடுப்பானே. நீ பிள்ளை 3 பேரும் காலையில போயிட்டு வந்துருங்க. சரிங்க, நீங்களும் வாங்க, சேர்ந்து போயிட்டு வரலாம். நான் வரல, நீ அப்பா அம்மாலாம் பார்த்துக்கணும்ல, அவங்க தனியா இருப்பாங்களே. நீங்க 3 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. போய் காலை டிஃபன் செஞ்சுட்டு துணிமலையாக எடுத்து வச்சு நாங்கள் 3 பேர் கிளம்புறோம். சரி. அத்தை, மாமா போய் 3 நாளைக்கு லீவுக்கு எங்கள் அம்மா வீட்டில் போய் தங்கிட்டு வரேன் மாமா. போயிட்டு வாமா. சம்மந்தி போன தடவை வரும்போதே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னாங்க. அவங்க முகமே வாட்டமா இருந்துச்சு. நீ போயிட்டு வாமா. போனீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. ஆமா சுதா, நீ போய் அம்மா வீட்டில் போய் தங்கிட்டு வா. அதான் இங்கே கதிர் இருக்கால, அவன் பார்த்துக்குவா. நான் இங்கே வேலை செஞ்சுக்கிறேன், ஒன்றும் பயம் இல்லை எனக்கு. இல்லத்த, இங்கே தனியாக வேலை செய்வீங்க, அதான் நான் யோசிச்சேன். இல்லைம்மா, அதான் கதிர் இருக்கால, அவன் கூட முடியாது எனக்கு ஒத்தாசையாக இருப்பான். நீ கவலைப்படாமல் போயிட்டு வாமா. நானே இட்லி ஊற்றி சாம்பார் வச்சுறேன். நீ போய் துணி மணி அடிச்சு சீக்கிரம் கிளம்புமா. நானே காலை டிஃபன் செஞ்சுட்டு போகிறேன். சரிம்மா. சரிப்பா, அப்படியே நான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏண்டா மருமப்புல ஊருக்கு கிளம்புது, இப்போ நீ ஃப்ரெண்டை பார்க்க போறேங்கிற? அட விஷயமா தான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன்ப்பா. சரி கதிரு, பார்த்து போயிட்டு வா. சரி, வரேம்மா. போயிட்டு வரேமான்னு சொல்கிறா தம்பி, ஏன் வரேமாங்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிம்மா, போயிட்டு வரேன். சரி. பாருங்க, நம்ம கதிரும் பொன்னாட்டி மேலே பாசமாக வச்சிருக்கான். ஆமா லட்சுமி, மரும பிள்ளையும் பாவம். நம்ம பேத்திங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஊருக்கு போனது, இப்போதான் போகுது. அதுக்கும் அம்மா போய் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? ஆமாங்க, நான் கூட கல்யாணம் புதுசுல அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீ கூட திட்டினீங்களே என்னை விட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு. இது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. மாசத்துல 2 வாட்டி போனடி. மரும பிள்ளை வருஷ கணக்காக தான் இப்பதானே போகுது. ஆமா, சுதாக்கும் ஆசை இருக்குல்ல, அம்மாவுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுக்கணும், அம்மா போய் நல்லா கவனிக்கணும், அம்மா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஆமா லட்சுமி, அதுவும் சரிதான். அதே மாதிரி அமலாவுக்கு ஃபோன் பண்ணி மரும பிள்ளை ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அமலாவே வந்து தங்க சொல்லு. அமலாவும் 2-3 நாள் இங்கே தங்கிட்டு போட்டோம். இல்லைங்க, அவங்க மாமனாரே இப்போதான் முடியாமல் ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு போயிருக்காரு. வேண்டாம், அவர் மாமனார் நல்லா கவனிச்சுக்கிட்டோம். அவர் உடம்பு சரியானதுக்கப்புறம் இங்கே வர சொல்லிக்கலாம். நம்ம இப்போ வர சொல்றது தப்புங்க நம்ம. ஆமா லட்சுமி, அதுவும் சரிதான். இந்த கூறு கூட என் புத்தியில் ஏறவே இல்லை பாரு. வயசாயிச்சே தவிர எந்த டைம்ல என்ன பேசுறது யோசிக்கணும், அது இன்னமும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. உன்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன், நீ இன்னமும் என்ன கற்றுக் கொடுக்குற. போவாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பீங்க. எனக்கு உள்ளார வேலை இருக்குது, உங்களுக்கு பேப்பர் படிக்கிற வேலை தானே, நீங்கள் செய்யுங்க. நான் போய் மருமக பிள்ளைக்கு ஒத்தாசையாக செஞ்சு முடிச்சு சீக்கிரம் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரி லட்சுமி, ஆகட்டும். என்னக்கா, அம்மாவும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துச்சு, ஆனால் அம்மா சீட்டு போகிறத பற்றி எதுவுமே பேசலையே. நான் நைட்டு கூட அப்பாட்ட பேசினேன்டி, அம்மா சீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு. அப்பா எதுவுமே சொல்ல ஓன்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அக்கா, அப்பா என்ன சொல்ல போறாரு? அவர் மார்க்கெட் விட்டா வீடு, வீடு விட்டா மார்க்கெட்டு, வேறு எதுவுமே தெரியாது. நமக்கு அப்படியே ஆயிரம் இருக்குக்கா, காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னு. லீவு நாளைக்கு எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போனால் தானேக்கா நமக்கும் திருப்தியாக இருக்கும். அதுவும் அம்மாச்சி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. அதுக்கே அப்பா விட முடியாது. நம்ம சின்ன பிள்ளையா போனது, அதுக்கே அப்பா யோசிக்கிறாரு. சரிடி விடுடி, இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி நம்ம பார்த்துக்கலாம், போய்க்கலாம். அம்மாச்சி சின்ன பிள்ளைல போயிருக்கல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அடர்ந்த காடு, சுற்றிலும் வயல்வெளி, செம்மையாக இருக்குல்லக்கா. இங்கெல்லாம் என்ன ஒன்றா இருக்கு? ஒன்றுமே இல்லை, மரஞ்செடி ஒன்றுமே இல்லை நம்ம ஊர்கிட்டலாம். அதுக்கு என்னடி பண்ணுறது? இப்படி யோசிச்சா எல்லாமே சரி வருமா? நம்ம தாக்கா கொண்டு வரணும் சரியா. அப்பாட்ட சொல்லியிருக்கேன்டி, அப்பா தான் ஸ்டெப் எடுப்பாரு போகிறத பற்றி. ஜோதி, சுவாதி, என்னம்மா? அது ஒன்றும் இல்லடி, உங்கள் அப்பாவே அம்மாச்சிட்டு போய் 3 நாள் தங்கிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாடி காலையிலேயே. இப்போ நான் டிஃபன் செய்ய போகிறேன், செஞ்சுட்டு துணிமணிலாம் எடுத்து வச்சு கிளம்ப வேண்டியதான் அம்மாச்சிட்டுக்கு. என்னம்மா சொல்கிற, உண்மையாவா? ஆமாண்டி, நான் பாட்டிட்ட என்ன சாப்பாடு செய்யுதுன்னு கேட்டேன்னா அதுக்கு அப்பாவே கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நீங்கள் தான் நைட் ஏதோ பேசுனீங்களாமே அப்பாட்ட, அதான் சொன்னார். ஆமாம்மா, அக்கா தான் அப்பாட்ட போய் பேசியிருக்கா, இப்போ தான் எங்கிட்டே சொன்னான். சரிடி, போய் சட்டுப்புடுன்னு துணிமெல்லாம் எடுத்து வைங்க, நம்ம காலையில் பஸ்ஸு சீக்கிரம் கிளம்புவோம் சரியா? அப்பை தாத்தாலாம் சொல்லிட்டியாம்மா? அப்பை தாத்தா இருக்கும் போதாண்டி உங்கள் அப்பா சொன்னார். அப்பை தாத்தாவும் போயிட்டு வந்தா சொல்கிறாங்க. ஐ ஜாலி, அம்மாச்சி நாங்கள் போக போகிறோம். அம்மா சீக்கிரம் போய் டிஃபன் செஞ்சு எடுத்துருவோம்மா, சாப்பிட்டு கிளம்பலாம் நம்மளும். ரெடி, நீங்களும் உங்களுக்கு தேவையான துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கோங்க, நான் போய் டிஃபன் செஞ்சு எடுத்துருவேன் உங்களுக்கு. சரிம்மா. அக்கா, நீ பேசினால அப்பா சரின்ட்டாரு. சூப்பரக்கா, தேங்க்ஸ்க்கா. வாக்கா போய் துணிமணிலாம் எடுத்து வைப்போம். சரி ஜோதி, இப்போ எடுத்து வைக்கலாம். அத்தை, மாமா ஊருக்கு போயிட்டு வரோம் நாங்கள். சரிம்மா சுதா, பார்த்து போயிட்டு வா. போகிறோன்னு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணு, அம்மாவை கேட்டதா சொல்லுமா. சரிங்க அத்தை. ரொம்ப வருஷம் கழிச்சு என் பேத்திங்க என்னை விட்டு ஊருக்கு போதுங்க. பார்த்து பத்திரமா இருக்க குழந்தைங்களா. சரிங்க தாத்தா.
மாடி சுவாதி உடனே அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா, மறந்துடாத. ம் சரிங்கப்பா. ம் சரிங்க, பார்த்து போயிட்டு வரோம். நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. அத்தை மாமா நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. தாத்தா அப்பையே மிஸ் யூ ஸோ மச். பாய். பாய். பாய் தாத்தா. பை இல்லை. நீ போமா, அம்மா முன்னாடி போயிருக்கா பாரு, சீக்கிரம் போ. சரிப்பா. சரிப்பா, நான் உள்ளார போறேன். லட்சுமி பேர பிள்ளைங்களாம் ஊருக்கு போயிடுச்சு, வீட்டே விரிச்சோடி இருக்க போகுது. ஆமாங்க, ரொம்ப போர் அடிக்கும். அவர்களாக இருந்துச்சுன்னா அதாவது வம்பத்துட்டே இருப்பாளுங்க, நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பாளுங்க. இப்போ யார் நம்ம கூட பேசிகிட்டு இருப்பா? கதிரும் வேலையை பார்க்க போயிருமா, நம்ம 2 பேரும் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காதான். சரி லட்சுமி வா உள்ளார போகலாம். இங்கே ரோட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் வெறிக்க வரைக்கும் நம்மளே பார்க்குறாங்க. ம் சரிங்க. இவ்வளோ தூரம் நடந்துகிட்டே இருக்கிறது, பஸ் இறங்கி அம்மாச்சி வீடு எங்கே தாம்மா இருக்கு? அங்கே தெரியுது பாரு ஒரு வீடு லாஸ்ட்டா, அதான் அம்மாச்சி வீடு. வாங்க போகலாம் சீக்கிரம். ஏம்மா அம்மாச்சிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அம்மாச்சி ஆட்டோ அமைச்சிருக்கோம்ல, ஏமா அப்படி பண்ணுற? அம்மாச்சி என்ன ஃபோன் பண்ணவே இல்லை, அம்மாவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக போவோம் நம்ம. ஏமா அப்படி பண்ணுற? அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் திட்டிருப்பாரு உன்னைய. உங்கள் அப்பா கேட்டார் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியான்ட்டு. நான் ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டேங்க அப்படின்ட்டு. நீ வாயை மூடிட்டு பேசாம வா, உங்கள் அப்பாட்ட உளறிட்டு இருக்காத. இப்போ போய் அம்மாச்சிட்டு போயிட்டு அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இரு, இங்கே துணிமணி இருக்குல்ல, உன் துணிமணி எடுத்துட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு போ. நீ வரவே நான் அம்மாச்சி வீட்டுக்கு. ஏமா இப்படி சொல்கிற? ஆமாம் சீக்கிரம் போவோம், எனக்கே காலை வலிக்குது, நிற்கவே முடியல. புரியுதுல? இப்போ பேசாமல் நடங்க, போங்க முன்னாடி. அடி ஜோதி, நம்ம முன்னாடி போவோம், அம்மா பின்னாடி துணிமணிலாம் தூக்கிட்டு வரட்டும். அம்மா பாவம்க்கா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அது தானே தூக்கிட்டு வருது, நம்ம தூக்கிட்டு போவோங்க்கா. அம்மாவே நல்லா பலசாலியாக தான் இருக்குது, நம்ம போலாவா முன்னாடி. அம்மா நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணாமே வந்துட்ட, அம்மாச்சி இது கடையில் இருக்க போகிறோமா? இல்லடி, உங்கள் அப்பாவுக்கு எப்படி பொங்கலுக்கு 3 நாள் லீவ் கிடச்சி, அதே மாதிரி அம்மாச்சிக்கு 3 நாள் கடை லீவு. கடை கிடையாது. அப்படியாம்மா? ஐ ஜாலி, அப்போ அம்மாச்சி கூட ஜாலியாக ஊர் சுற்றலாம். அப்போ சீக்கிரம் போனால் தான் ஊர் சுற்ற முடியும், வா போகலாம். என் அம்மா நம்மளாலே முடியல, இந்த பேக் கூட தூக்க முடியல. ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க 2 பேருமே. யாராவா இருக்கும்? யார் இந்த டைமில் வரமாட்டாங்களே? இப்போ பெல் அடிக்கிறாங்க. இப்போ தான் 3 நாள் கடை லீவ் விட்டுருக்கு, கொஞ்சம் நேரமாவது படுக்க விட்டுருப்பாங்களா? யாராவது ஒரு அம்மா கூப்பிட்டு வாக்கா ஊர் கதையை பேசு, உலகத்து கதையை பேசுவோன்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். யாருன்னு பார்ப்போம். வாமா சுதா, வாங்கடி என் பேத்திகளா. இன்னும் ஒரு ஃபோன் மட்டும் வராமல் நீங்கள் பாட்டு பண்ணிட்டீங்க. ஆமாம்மாச்சி, அம்மா கூட சொன்னேன் அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணியான்னு. அம்மா தான் ஃபோன் பண்ணலன்னுச்சு, சர்ப்ரைஸாக வந்து உனக்கு விசிட் கொடுக்குதான். ஆமாம்மா, நீ அப்படி பார்க்கலன்னு தான் ஆசையாக தோணுச்சு, அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணல. ஏண்டிம்மா நீ காலையிலே ஃபோன் பண்ணியிருந்தேன்னா ஆடு கோழி ஏதாவது வெட்டி குழம்பு வச்சிருப்பேல. இதுக்கு தான்ப்பா உனக்கு நான் ஃபோன் பண்ணவே இல்லை. ஏதாவது இழுத்து போட்டு அது இதுன்னு செஞ்சுட்டே இருப்பேன் தான் அங்கே போய் அம்மாவோட சேர்ந்து செய்யலான்ட்டு இங்கே வந்து நிற்கிறேன். அம்மா அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தது போனதுக்கப்புறமே உன் ஞாபகமாகவே இருந்துச்சுமா எனக்கு. உன்னை பார்க்கணும், வீட்டில் வந்து தங்கணும் 3 நாளைக்கு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரு பேசி பார்த்தேன். ஒரு வாரம் டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களா பேசவும் சரி போயிட்டு வான்னு காலைல தான் சொன்னார். அதான் 3 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? தாராளமாக இருந்துட்டு போ. எத்தனை 3 நாளேண்ணா? 1 வாரம் கூட தங்கிட்டு போடி. அப்படிலாம் இல்லைம்மா, காலேஜ் வர ஆரம்பிக்கிறதுல, அதனால 3 நாள் 4 நாள் தான், அப்புறம் கிளம்பிடுவேம்மா. சரி வாங்க உட்காருங்க, உங்களுக்கு போய் நான் சாப்பிட எடுத்துக்கிறேன். நீ 3 பேர் வந்து இன்றைக்கி எம்பிட்டு சந்தோஷம், எம்பிட்டு சந்தோஷமாச்சி. ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாச்சி. சரி உட்கார சுதா, பிள்ளைங்கள உட்கார சொல்லு, நான் போய் இட்லி எடுத்து வரேன். ஏம்மா காலைல சாப்பிட்டு தான் கிளம்பணும், மதியானம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாமா? சரிடி, அதுக்கேட்டா இப்பயே சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசிட்டு அதுக்கப்புறம் நானே சமைக்கிறேன். உனக்குலாம் நான் வேலை வைக்க மாட்டேன். ம் சரிம்மா. அம்மாச்சி நானும் அக்காவும் போய் வெளியே போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரோம். சூப்பராக இருக்குது உங்கள் கிராமம், செம்மையாக இருக்குது. போயிட்டு வரோம் மாச்சி. நானும் வரேன் ஜோதிமா. ஏன் தனியாக போகிறீங்க? ரொம்ப வருஷமாக இப்போ தான் வரோம், அம்மா கூட பேசிட்டு நானும் அக்கா வெளியே போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரோம். ம் சரிடா. பாதி ஜோதியை பார்த்து பத்திரமா கூட்டிப்போ, அவள் சுட்டித்தன் நிறைஞ்சவ, எங்கேயாவது ஓடிடுவா சரியா? இல்லைம்மா பார்த்து தான் கூட்டிகிட்டு போவேன், நீ பயப்படாத, நீ அம்மாச்சி கூட இரு. ம் சரிடி, போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். ஆமாம் சொல்லிட்டேன். ம் சரிம்மா. அம்மா நீ பார்த்த சந்தோஷத்தில் அழகு வந்துடுச்சுமா. நீ ஊருக்கு போயிட்டு வந்து 1 வாரமாக உன் ஞாபகமாகவே இருந்துச்சு. என்ன பண்ணுதோ அம்மா, என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ அப்படின்னு அண்ணன் கூட கவனிக்காது. அது அம்மா கவலையாக இருந்துச்சு, உன் நினப்பாவே இருந்துச்சு. ஏதோ வீட்டுக்கார நல்ல நிலப்பில் இருந்தால விட்டுட்டாருமா. சரிம்மா சுதா, இதுக்கே அழுதிட்டு இருக்க? நீ அழுதினா எனக்கு அழுக வந்துருச்சு பாரு. வேணாம், இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்க, அழகையோட வராதம்மா. ஆனால் சிரிப்போட பண்ணணும், சிரிப்போடே வீட்டுக்கு விட்டு போகணும். இல்லைம்மா நீ தனியாக இருக்கீல, அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ அம்மா தெரியலையே, வயசாயிடுச்சே, அதாம்மா மனசு ரொம்ப வலிக்குது. விடுமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நமக்குன்னு வந்த விதி. உங்கள் அப்பா என்னை விட்டு சீக்கிரம் போயிட்டாரு. உங்கள் அண்ணன் இருக்கான், அவனும் நல்ல மனுஷன்தான். ஆனால் அவன் பொண்டாட்டி அப்பாக்கா இழுத்துட்டா. என்ன பண்ணுறது? நான் உங்கள் அண்ணன் உனக்கு செய்யாமையா இருக்கான், அவனுக்கு கொடுக்காமையா இருக்கான், என்கிட்ட கொடுத்து உன்ட்ட கொடுக்க சொல்லியிருக்கான். அதுக்காக அவங்க அண்ணனையும் இது பண்ண முடியாதுல்ல. இது எல்லாமே நல்லதுக்கு தான். சரிம்மா, எங்கம்மா பக்கத்து வீடு சுந்தரி அக்கா வீடு பூட்டி கிடக்கு, எங்கே போயிட்டாங்க அக்கா? வாசுதா, ஊர்லேருந்து கலப்பா வந்திருப்ப, கொஞ்சம் உட்காரு, முதல் சாப்பிடுதா, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம 3 நாளைக்கு இங்கே தானே இருப்பா அம்மா கூட. இல்லைம்மா, அந்த அக்கா வந்தோடனே சந்தோஷமா சுதான்னு கட்டிப்பிடிப்பாங்க. அதான் வீடு பிடிக்கவும் எனக்கே ஒரு சங்கோஜமாக போயிடுச்சு, அதான் கேட்டேன். அதுக்கு ஏமா கேட்குற? அவளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைல்ல, அதுக்காக அவங்க மாமியார் அண்ணன் வந்த பிள்ளைய படாத பாடு பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பாடாப்படுத்துறாங்க. அந்தாலும் சரி அவங்க அம்மா பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணா. அதுக்காக அவள் என்ன பண்ணிட்டா, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாடி. நான் கூட நினச்சேன் ஊரில் இருக்கும் போது அந்த அக்காக்கு நேரம் குழந்தை பிறந்திருக்கும், 2 வயசு 3 வயசு இருக்கும் அப்படின்ட்டு.
ஏண்டி சுந்தரி பண்ணுறாத பரிகாரம் இல்லை, சாப்பிடாத மாத்திரை இல்லை, சாப்பிட நாட்டு வைத்தியம் இல்லை, எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம் அந்த கடவுள் அவள் கை கொடுக்கல. என்ன பண்ணுறது, அவள் எல்லாம் அவள் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. ஆமாம்மா, அந்த அக்கா பாவம். ஆனால் அந்த அக்கா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுல. உங்கள் அம்மா வீடு எங்கம்மா இருக்கு? உங்கள் அம்மா வீடு ஏதோ சொன்னாடி, என்கிட்ட போகிறப்ப கூட சொல்லிட்டு போனா, அம்மா ஊருக்கு போகிறேன்ட்டு இனிமேட்டு வரவே மாட்டேன் அப்படின்னா. எனக்கே கண்ணுலேருந்து தண்ணியாக வந்துச்சு அவன் சொல்லவுமே. இப்படி நம்ம விட்டு போகிறாளே அப்படின்ட்டு. தருமபுரி மாவட்டமா, அங்கே போகிறா ஊருக்கு. உங்கள் அம்மா வீடும் அங்கே தான் இருக்கான். உன்ட்ட அந்த அக்கா நம்பர் இருக்காம்மா? என்கிட்ட அவள் நம்பர் இல்லை, பக்கத்து வீட்டில் சொன்னாக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட இருக்கும், வாங்கி கொடுக்குறேன், பேசிக்கோ. சரிம்மா. அம்மா, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? அண்ணன் அண்ணி வீட்டுக்கு வந்தாங்களா? எனக்கு என்ன சுதா, மாத்திரை போட்டால் சரியாயிருது, மாத்திரை போடலன்னா அவ்வளோதான். அப்பப்போ உடம்பு கையெல்லாம் வலிக்குது, சுகர் இருக்குல்ல, அதான் மனுஷன் ஆட்டி வைக்குதே, எனக்கு அதே தான் பண்ணுது. சரிம்மா, கவலைப்படாத, நீ 3 நாள் இருப்பேல, வா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்னதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். நீயும் பொழுதுனைக்கும் கடனே இருந்திருப்ப, ஆஸ்பத்திரிக்கே போயிட மாட்டேன். இந்த கொடுக்குற 6 மாதத்துக்கு முன்னாடி மாத்திரையே போட்டுட்டு இருப்ப. ஆஸ்பத்திரி போய் பார்த்தாதானேம்மா, செக் பண்ணி பார்த்தாதானே சுகர் எவ்வளோ இருக்குது என்னதுன்னு நமக்கு தெரியும். ஏம்மா சொல்லு பார்ப்போம். சரி, ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அவனை நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரிடி சுதா, நீ யார் இப்படி சொல்கிறியே? உங்கள் அன்னிக்காரின்னு இருக்காளே, அவள் என்னை எதற்கும் வாங்கத்த ஆஸ்பத்திரி போகலான்னு கூட்டிகிட்டு போகிறேங்கிறாளா? அவள் அங்கே ஊர் சுற்றுறதுக்கும், மேக்கப் போடுறதுக்கும், பிள்ளைங்களுக்கு ஊர் சுற்றுறதுக்கும், அவன் புருஷனோட ஊர் சுற்றுறது தான் அலையிறா. விடுமா, அவன் உங்களை தொந்தரவு பண்ணாமல் அன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்களே, அதை நினச்சிக்கோமா. ஆமாம், அதை நினச்சதான் நானும் வாழ்க்கையை கடந்து ஓடிட்டே இருக்கேன். இல்லைன்னா என் வாழ்க்கை எப்போயோ முடிஞ்சிருக்கும். ஏம்மா, இப்போ தான் உன்னை பார்க்க வரேன், அதுங்காட்டி இந்த மாதிரி பேசுறியே, இது மாதிரிலாம் பேசாதம்மா. இல்லடி, எப்பயாவது ஒரு நாள் வாழ்க்கை நல்லபடியாக ஓடுது, ஒரு நாள் சலிப்பு தட்டுற மாதிரி ஆயிதா, மனசாதான் ரொம்ப ரணகலம் ஆயிடுது. அந்த வேதனையில தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நான் தான் வந்துட்டேனம்மா, ஏம்மா இப்படி பேசுகிற? ஆசையாக ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அவளும் கல்யாணம் பண்ணி போய் ஒரு குழந்தை குட்டிங்களை பெற்றுட்டு அங்கே குடும்பத்தோடு செட்டில் ஆயிடுவா. அவள் நம்மளை எதிர்பார்க்க முடியுமா? இருந்தாலும் பொண்ணு மேலே பாசம் இல்லாமல் போயிருமா? சொல்லு பார்ப்போம். பாசம் இருக்குது, ஆனால் என்ன, அவங்க குடும்பத்தையும் கவனிக்கணும், குழந்தை குட்டிங்களும் ஆயிடுச்சு, அதுங்க வாழ்க்கையை கவனிக்கணும் இருக்குல்ல. நான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுமா, நான் அவ்வளோதான். இனிமேட்டு என்ன பண்ண போகிறேன்? குழந்தை குட்டிங்களை பெற்றாச்சு, பேர பிள்ளைங்களை பார்த்தாச்சு, இன்னுமே என்னம்மா இருக்குது? பெட்டி கடை இருக்குது, பெட்டி கடையோட வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்து உங்கள் அண்ணன்ட்டையோ உன்ட்டையோ பொறுப்பை கொடுத்துருவேன், காசை கொடுத்துருவேன், அவ்வளோதான். இன்னொரு வாட்டி இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நான் எங்கள் வீட்டுக்கே திரும்பி போயிடுவேன். இல்லடி சுதா, இனிமே பேசலை. இப்படி ரொம்ப வருஷமாக பொண்ணு வந்திருக்காளே, இப்போ மூஞ்சி சிரிச்ச மாதிரி பேசுவோன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே பேசுறது, சோகத்தையே சொல்லிட்டு இருக்குது. போமா, அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை. அதுன்னு இல்லை சுதா, என் சோகத்தை சொல்லிக்க இங்கே யார் இருக்கா? பெட்டி கடை இருக்குது, பெட்டி கடையில் போய் யார்ட்டையாவது சோகத்தை போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? கடையோட போயிடுச்சு. ஆனால் நீங்கள் வரவும் என்ன பண்ணுறது, மனசில் துக்கம்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், மனசில் ஆனந்தம் பறக்குது, எல்லாமே வெளியே வந்துடுது. அதனால தான் யார்ட்டையும் சொல்லாமே உள்ளார அடைக்கி வைக்கிறது, இப்போ வெளியே கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிம்மா விடு, இதையே பேசிகிட்டு இருக்காத, வேற பேசுமா. சரிம்மா சுதா, ஊரில் உங்கள் வீட்டுக்காரு, உங்கள் மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா இருக்காங்களாடி? நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் உங்கள் நாத்தனார் மாமனாருக்கு உடம்பு சரியாமே, பேத்திக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசிச்சுங்க. என்னாச்சுடி, இப்போ சரியாயிட்டாரா? வீட்டுக்கு வந்துட்டாரா அவரு? போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போனீங்களா? என்னாச்சு? வீட்டில் சண்டை போல இருக்கு, அவர் வேகமாக பேசினாராம், அதனால மூச்சு போய் அடைச்சி அவர் மயங்கி விழுந்துட்டாரு. ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் சேர்த்துட்டாங்க, அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவரும் சரியாயிட்டாருமா. அவர் நல்லா இருக்கட்டும், நல்ல மனுஷன், எத்தனை வருஷம் அதை அவரை பார்த்து. வீட்டில் சொத்து பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு, அது எப்போ முடிவுக்கு ஒன்னே தெரியலமா. மாமனார் வேற அந்த வக்கீலை பார்த்து இந்த வக்கீலை பார்த்து முடிக்கலான் இருக்காரு, ஆனால் அது முடியவே மாட்டேங்குது சீக்கிரமாவே. நடுவில் மாணிக்கா மாமா சொத்தை கேட்டு வந்து மாமா அடிச்சிட்டாருமா. முன்னாடி சொல்கிற சுதா, உங்க குழந்தைனார மாமனார் அடிச்சிட்டாரா? ஆமாம்மா, அவர் அடிச்சதுனால உங்கள் மாப்பிள்ளை போய் சண்டை போட்டாரு. அப்புறம் பெத்த அப்பா அப்பா யாராவது ஒருத்தங்க அடிப்பாங்களா? கதிர் மாப்பிள்ளை கோவம் வராதா? அவர் தான் ரொம்ப கோவக்காரரே, அவர் கோவத்தை பார்த்தா உனக்கு தெரியுமே. எப்பா உன் வீட்டுக்கார் கோவமா? அம்மா, அதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்கு. உன் பொண்ணு காது குத்த நாங்கள் வரும்போது உங்கள் வீட்டுக்கார ஒரு சண்டை போட்டாரு பாரு, எப்பா, அது இன்னமும் என்னால் மறக்க முடியாதுடி. ஆமாம்மா, இன்னமும் அந்த விஷயத்தை நீ மறக்கவே இல்லையா? அது எப்படி மறக்க முடியும்? அது மறக்கக்கூடிய விஷயமா அது?